நாடகம் இருக்கு. நாடகம் முடியல. இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நாடகம் இருக்குது. உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு வரோம். இதையுமே குறைக்காம கொள்ளாமல் செஞ்சுட்டு வரோம். லேட்டாக ஆரம்பிச்சதுனால இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு வரோம். நீங்கள் எழுந்து போனீங்கன்னா எவ்வளோ தூரம் எங்களால் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், உட்காந்து. இதுக்கப்புறம் தான் நாடகமே இருக்கு. உட்காந்து தயவுசெய்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்போ ஏற்பட்ட தேர் திருவிழா செய்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி இல்லாமல் எது அங்கே இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்காக எல்லாமே ஒரு காட்சி கூட குறையாம செஞ்சிருக்கோம். என்னிடத்தில் என்ன வரம் கேட்டாய்? உன் தாயகினால் தருகின்று தருகின்றேன். இந்த உலகமே எனக்கு அடக்கமா இருக்கக்கூடிய அப்படியா? இந்த ஓம் என்ற அச்சரம் என்ன தெரியுமா? என் கையில இருக்கக்கூடிய மந்திர பிரம்பே ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மந்திர பிரம்பு வேண்டுமா? மகனே, இதுதான் இந்த தேவர் மூல ஆட்டி படைக்கக்கூடிய திரிசூலம். உண்மைதான். இந்த திரிசூலம் கிடத்திருந்தால் யார் ஒருவரால் முடியாது. திரிசூலத்தை குறைய தாய். அப்படியா மகனே? இப்பொழுது தருகின்றேன். தருகின்றி பெற்று உங்களை கைத்து அறிந்திருக்கின்றாயே, என்ன தாயது? மகளே, இதுதான் வெற்றி மாலை. தாயே, அந்த வெற்றி மாலை கிடத்திருந்தால் எப்போது வெற்றிதான் ஒரு சேவை. அந்த வெற்றி மாலை மகனே, இது வெற்றி மாலை தானே? ஒரு உடனெல்லாம் காட்சி வைக்கின்றேன்.
என்ன தாயே? அவரே, இதுதான் ஒரு நேரத்துக்கு என் வாழ்க்கையை காப்பாற்று இந்த வேப்பாடிதான். அதனால் இந்த மாலை உனக்கு வேண்டுமா? தாயே, அந்த வேப்ப ஆடு எனக்கு வேணும் தாயே. அப்படியா மகளே, இப்போது தருகின்றேன். தாயே, மகளே, நான் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டாய். ஒரு இடத்திலிருந்து அனைத்து பொருளை கொடுத்து விட்டாய். இனி முதல் இந்த உலகத்தில் யாருமே என்னை வெல்ல முடியாது. அப்படியா தாயே, மகளே, நீ கொடுத்த உண்மைதான் உன்னைத்தான் இல்லை சொல்லவில்லை. தாயே, அது தாயே சென்று வாருங்கள். மகளே, வந்தேன் வரத்தை அளித்தேன். இப்பொழுது உன் தாயாகினான் புறப்படலாமா? ஆயிட்டு தாயே. சந்திரசேகரா, தாயே. வந்தேன் வரத்தை அளித்தேன். மீண்டும் எதற்காக அழைக்கின்றாய்? தாயே, உன்னை ஏற்க எனக்கு தெரியுமா? நான் கேட்ட வரத்தை கொண்டு விட்டாய். ஆனால் நீ ராவினார் கொடுத்த வரம் பலிக்குவோ பலிக்காது. மகனே, இதுல சந்தேகம் வரம் என்பது உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுத்த வரமா பலிக்காது. நிச்சயம் பலிக்கும் மகனே. உண்மையாய் பார்த்து கிடையாது. மாற்றம் எதுவும் கிடையாதே. ஆய் சரி. நீ கொடுத்த வரம் உண்மை இருந்தால் அது என்ன வரம்? அட பாவி! சந்திரசேகரா, நான் யார்? உனக்கு வரமளித்த தாய். அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுத்த வரத்திலே அது எந்த வரம், எந்த வடிவம்? எப்படி கேட்கின்றாயே? இங்கு பார்த்தாயா, நான் அளித்த வரத்திற்கு நிறம் எதுவும் கிடையாது, வடிவமும் கிடையாது. வரம் என்பது வாயால் ஊதக்கூடிய மந்திரமே ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நிறமோ வடிவமோ கிடையாதடா. இருவோ உருவோ எதுவும் கிடையாது. உண்மைதான். அடுத்த குட்டையா சட்டை சொல்லுவாய். அநியாயம் அநியாயம்